ராகுல் காந்தி ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். இந்தியாவில் ராணுவ தளவாடங்கள் எதுவும் செய்துவிட முடியாது. மேக் இன் இந்தியா இந்தியாவிற்கு பலன் தராது. ஆனால் ராகுல் காந்தி அவர்களே, இன்று இந்த தீவிரவாத தாக்குதலில் பிரதானமான உபயோகப்படுத்தியது பாரத தேசத்திலும் இங்கே உற்பத்தியான ராணுவ தளவாடங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்தியாவில் உற்பத்தியான இந்தியாவில் செய்யப்பட்ட எதுவும் ராணுவத்திற்கு பலன் தராது என்று சொன்னீர்களே, ரத்தத்தை சிந்திய நமது ராணுவ வீரர்கள் அத்தனை பேரும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டவர்கள். ஆக மேக் இன் இந்தியா என்றால் ஒவ்வொரு ராணுவ வீரரும் இந்த இந்தியாவில் மேக் இன் இந்தியாவால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆக இந்த ரத்தம் என்பது, இன்னும் சொல்ல போனால் பாரத பிரதமர் உலகிற்கே வழிகாட்டியாக இருக்கிறார். எப்படி பொதுமக்களின் உயிரை பலி வாங்காமல் தீவிரவாதிகளை மட்டுமே பலி வாங்க முடியும் என்பதை உலகிற்கு எடுத்து காண்பித்திருக்கிறார் பாரத பிரதமர் அவர்கள். அவருக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் நாம் இந்த கூட்டத்தை இங்கே கூடியிருக்கிறோம். நான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையும் நம்மோடு இணைந்த இங்கே மற்ற இயக்கத்தை சார்ந்த சகோதரர்களுக்கும் பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை தமிழகத்தில் யாரும் நடத்திராத தேசிய கொடி யாத்திரையை நீங்கள் நடத்தி காண்பித்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம். இதுதான் தேசபக்தி, இதுதான் தேச உணர்வு. இதுவரை நான் கொரோனா காலத்தில் சொல்வேன், கொரோனாவில் சொன்னார்கள், உலக சுகாதார மையம் சொன்னது 45 லட்சம் பேர் இறந்து விடுவார்கள் இந்தியாவில் என்று. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இருந்ததனால் தான் அந்த இறப்புகள் தடுக்கப்பட்டது. அதே போல இன்று பல உயிரிழப்புகள் இல்லாமல் உலகமே வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. எந்தவித பெரிய உயிரிழப்பும் இல்லாமல். ஆனால் அத்தனை தீவிரவாத முகாம்களும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் மோடி அவர்கள். நடுநிலையாளர் ஒருவர் சொன்னார், இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 86 தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. ஒரு தாக்குதலுக்கு கூட திருப்பி அடி என்று பாகிஸ்தானை அடிக்கவில்லை. ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் மோடியிடம் என்று சொல்லு என்று சொன்னார்களே, மோடியிடம் சொன்னோம், உங்களை திருப்பி அடித்தார்கள் என்று திருப்பி அடிக்கும் பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் இன்றைய காலகட்டத்தில் பாரத பிரதமரின் கைகளை அனைவரும் ஒன்றாக இணைக்க வேண்டும். தமிழகத்தில் வேற்றுமை குரல் எதுவும் ஒலிக்க கூடாது. எச்சரிக்கிறோம், இந்த நாடு ஒற்றுமையான நாடு. அதனால் இன்றைய காலகட்டத்தில் இன்று கூட பாருங்கள், பாகிஸ்தான் 12ஆம் தேதி கொக்கரிக்கிறது, ஒரு விமான தளத்தை அடித்து விட்டோம் என்று. ஆனால் அதே விமான தளத்திற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காலையில் போகிறார். இதுதான் பாரத பிரதமர். அதனால் அவருக்கு நன்றி சொல்லும் இந்த யாத்திரையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும், மாநில தலைவர் அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், நமது பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி, மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களுக்கும், மற்றும் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.